கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியலை கற்று வருகிறோம். சபை என்கிற பாடத்தை படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சரீரமாகிய சபையின் பணிகள் 4வது குறிப்பு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண நிலையை அடைதல், கிறிஸ்துவின் தன்மைகளையும் சுபாவத்தையும் காண்பித்தல். எபேசியர் 4:11-16 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படிக்கே அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அந்த உயரத்தை அடைவது சபையினுடைய பணிகளிலே ஒன்று. ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபையில் அங்கத்தினர் ஆயிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை சரீரமாகிய சபையில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு, அது போதும் என்பது அல்ல. நாம் இன்னும் வளரணும். குழந்தை பிறந்தா மட்டும் போதுமா? பிறந்த மேனிக்கே இருக்குது, 3 கிலோ இடையிலே இருக்குது, 3 கிலோவில் குழந்தை பிறக்குது, 3 கிலோ வெயிட்லேயே இருக்குது, காலமெல்லாம் உயிரோடு தான் இருக்குது, குழந்தையாகவே இருக்குது, அப்படியே படுத்தே இருக்குது, அழுவுது பால் குடிக்குது, அழுவுது பால் குடிக்குது என்றால் அந்த குழந்தை இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்க தோணும் சிலருக்கு. சிலர் அப்படி தான் இருக்காங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நானும் விசுவாசி, நானும் விசுவாசி, நானும் விசுவாசி, இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அன்னைக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ அப்படியே ஒரு வளர்ச்சியும் கிடையாது. வளரணும். எந்த அளவுக்கு வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் கிறிஸ்துவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சகோதரன் எங்கள் கூட ஊழியம் பண்ணார். அவர் எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். சின்ன பிள்ளைய கூட அக்கான்னு தான் சொல்லுவார், சின்ன பையனை கூட அண்ணன் தான் சொல்லுவார். யாரை கண்டாலும் எழுந்து நிற்பார். நல்ல பெரிய உருவம், நல்ல பெரிய உருவம். 2 கையை வச்சு தான் கும்பிடுவார். அக்கா, எல்லாரையும் அண்ணே அப்படின்னவர் எழுந்து நிற்பார். ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே என்னோட வயசில் பெரியவர், நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அண்ணே என்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் அக்கா அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களெல்லாம் கண்டு எழுந்து நின்று கையெடுத்து கும்பிடுறீங்களா, இது என்ன அண்ணே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் ரவுடியாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், எல்லாரையும் வாடா போடான்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு குறிப்பிட்ட பேராயத்தில் பேராயருடைய அடியாளாக இருந்தேன். பேராயர் யாரையெல்லாம் போய் மிரட்ட சொல்கிறாரோ அவங்களெல்லாம் போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கன்னத்தில் ஒரு அறை விடுவேன். அறிவு கெட்டவனே, ஐயா கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். எல்லாரையும் வாடா போடாதான், யாருக்கும் மரியாதை கொடுக்குற பழக்கம் கிடையாது, எல்லாரும் திட்டு அடிதான். அப்படி இருந்தேன் நான். ஆனால் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு முடிவு எடுத்தேன், இனி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது, எல்லாரையும் 2 கைக்கு கொண்டு தான் நான் வாழ்த்துவேன், யாரை கண்டாலும் மரியாதையில் எழுந்து நிற்பேன், எல்லாரையும் அண்ணன் அக்கான்னு சொல்லுவேன்.
அப்படின்னு முடிவு எடுத்தேன்னு சொன்னார். அது கஷ்டம், அது அவர் அதனை செயற்படுத்துகிறாரு. நாங்கள் ஒன்றா 5 வருஷம் ஊழியம் பண்ணோம். அதை அவர் செயற்படுத்துறத நான் பார்த்துருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஊழிய குழு, அவர்கள் ஒரு பிரபலமான பத்திரிகை ஒன்று நடத்துகிறார்கள். ஊழிய வட்டாரத்தில் அந்த பத்திரிகை பிரபலம். அதிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். நாங்கள் இருவரும் இணைந்து ஒரு ஊழியத்தில் இருந்தோமே, அந்த ஊழியத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதும்போது இவரை பற்றி எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சகோதரனை பார்த்தோம், அவர் கிறிஸ்துவை போல தாழ்மையாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்க. கிறிஸ்துவை போல தாழ்மையாக இருக்கிறாருன்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அவர் தாழ்மையில கிறிஸ்து போல ஆயிட்டார். மற்றதுலேயும் ஆகணும். எல்லாத்துலேயும் நம்ம தாழ்மையில் மட்டும் இல்லை, பொறுமையில், ஜபத்தில், உண்மையில், விசுவாசத்தில், அன்பில், பாடுகளை சகிப்பதில், சித்தம் செய்வதில், ஜனங்கள் மேலே மனது உருகுவதில், எல்லாத்திலையும் கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் 35 மார்க் எடுத்தா பாஸ், 35 மார்க் எடுத்துட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு இருக்கக்கூடாது. 100க்கு 100 எடுக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய தன்மைகளை, சுபாவத்தை இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக காட்டணும். அது ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், நம்மை பற்றி சொல்லணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஒரு பட்டணத்தில் பல ஆண்டுகள் ஊழியம் செஞ்சேன். பல ஆண்டுகளுக்கு கழித்து மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதாயிட்டு. சகோதரர் உட்கார்ந்துருந்தார். அவங்கெல்லாம் விசுவாசிகள், ஆனால் ஊழியம் செய்கிறவங்க. பல ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. ஊழியக்காரர்களை பற்றிலாம் நல்லா தெரியும், அவங்களுடைய ஓட்டைகளெல்லாம் தெரியும். என்னை நெருங்கி பல வருஷங்கள் ரொம்ப நெருக்கமாக பார்த்தவங்க. என்னுடைய மைனஸ் ப்ளஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் போனேன். கணவர் இருக்கார், மனைவி பிள்ளைங்கள் இல்லை. உடனே மனைவிக்கு ஃபோன் போட்டு சொன்னார், கர்த்தர் வந்திருக்கிறார் அப்படின்னாரு. சொன்ன வார்த்தை கொஞ்சம் மிகையான வார்த்தை தான், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னார், கர்த்தர் வந்திருக்கிறாரு. அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி கெனடி பிரதர் வந்திருக்கிறாரு, கெனடி பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் அங்கே பாஸ்டராக இருந்தேன். 15 ஆண்டுகள் அந்த பட்டணத்தில் பாஸ்டராக இருந்தேன். நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காகிலும் கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை, தன்மைகளை, கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய பொறுமை, கிறிஸ்துவனுடைய வல்லமையை காட்டுறது ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். அவரை மாதிரி செத்தவங்களை உயிரோட எழுப்ப முடியாமல், நான் ஒரு செத்தவனை கூட இன்னும் உயிரோட எழுப்பலை. எனக்கு அந்த வாஞ்சை உண்டு. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு குஷ்டரோகி கூட நான் சுத்தம் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு 2 செவிட்டு காதுகள் தான் என்னுடைய ஊழியத்தில் திறந்திருக்கிறது. நடக்க முடியாதவர்களை யாராவது உடனே எழுந்து நடந்தார்களா? எனக்கு உடனே ஞாபகம் வரலை. படிப்படியாக நடந்திருக்காங்க சிலர் ஜெபம் பண்ணி. இந்த மாதிரி கிறிஸ்துவ போல அற்புத அடையாளங்கள் செய்ய முடியுமா? ஓரளவுக்கு செய்யலாம், செய்ய முடியாமல் போகலாம் எல்லாராலையும். ஆனால் கிறிஸ்துவை போல அன்பு, இது எல்லாரும் செய்யக்கூடியது. கிறிஸ்துவை போல பிசாசு துரத்தணும், கிறிஸ்துவை போல வியாதியை சுகமாக்கணும். எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். என்னுடைய ஊழியத்திலும் வியாதி சுகமாகுது, சில வியாதி சுகமாகுது, சில வியாதி சுகமாகிறது இல்லை. சிலர் சுகமாகி உயிரோடு வந்துடுறாங்க, சிலர் இறந்து போயிடுறாங்க. கிறிஸ்து அப்படி இல்லை, எல்லாரையும் சுகமாக்கினார். அதுக்கு தான் முதல்ல நான் முயற்சி பண்ணேன். கிறிஸ்துவை போல அற்புதம் பண்ணணும், கிறிஸ்துவை போல வியாதியை சுகமாக்கணும், கிறிஸ்துவை போல பிசாசு துரத்தணும். இதற்கு தான் முதல்ல முயற்சி பண்ணேன். கிறிஸ்துவை போல வெளிப்பாடுகள் எல்லாருடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்திருந்தார். ஒருவரும் ஒருவரை பற்றியும் சாட்சி அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாது இருந்தது. கிறிஸ்துவை போல வெளிப்பாடு வேணும். இப்போ இதுக்கு தான் ஆரம்ப வருஷங்களில் என்னுடைய ஊழியத்தில் முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட முக்கியம் அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவது, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவது தான் அதை விட முக்கியம் என்று நான் கண்டுகொண்டேன். அதற்காக தான் இப்போ அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். அதுக்காக அற்புதங்கள் கிடையாது,
சுகமாக்குதல்கள் கிடையாதுன்னு நான் சொல்லலை, அவைகளும் தேவை, அவைகளும் உண்டு. கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய பொறுமை, கிறிஸ்துவனுடைய தாழ்மை, கிறிஸ்துவனுடைய தைரியம், கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம், அந்த சுபாவங்களை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் சபையாகிய சரீரத்தை வச்சிருக்கிறார், சரீரமாகிய சபையை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனையும் வளர செய்வதற்காக அதற்கான காரியங்களை சரீரமாகிய சபை செய்கிறது. வளரணும், கிறிஸ்துவை போல மாறணும். இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவோ முன்மாதிரிகள் உண்டு, நல்லது. அதை இவரை போல மாறிட்டா அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் இவரை போலையாவது ஆகணும். நான் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே குறைஞ்சபட்சம் இவரை போலையாவது ஆகணும், அவரை போலையாவது ஆகணும். பொருளாதாரத்தில் இல்லை, புகழில் இல்லை, ஊழிய அளவில் இல்லை, சுபாவ வாழ்க்கையில், ஜீவியத்தில் சிலருடைய ஜீவங்களை நான் பார்த்துருக்குறேன். அவரை போலையாவது குறைஞ்சபட்சம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆனால் அது அல்ல, அது வேணால் ஆரம்ப கட்டமாக அப்படி ஒரு குறிக்கோள் நம்ம வைக்கலாம். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற குறிக்கோள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான பூர்ண புருஷர் ஆகிற வரைக்கும் ஒரு வளர்ச்சி, அன்பினாலே வளர்ச்சி. 16 வசனம் சொல்கிறது அன்பினாலே வளர்ச்சி மட்டுமல்ல, இணக்கம், ஒருவருக்கொருவர் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. 16 வசனம், ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் இசைவா இருக்கணும். எங்க பார்த்தாலும் சண்டை, சபையில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வழக்கு, ஒருத்தர் அடிப்படி சண்டை போடுறாங்க. சபையில் அங்கியோட போதகர்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் வருது. வேதனையான விஷயம். ஏன் விட்டு கொடுத்தா என்ன கெட்டு போச்சு? ஊழியம் கொடுக்குறவர் கர்த்தர், அவர் திறந்தா எவனாலையும் பூட்ட முடியாது. எந்த கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா மாடரேட்டராலையும் பூட்ட முடியாது, பிஷப்பாலையும் பூட்ட முடியாது, கோர்ட்டாலையும் பூட்ட முடியாது, எவனாலையும் பூட்ட முடியாது. அந்த விசுவாசம் இருக்கணும். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பகுதியில். விசுவாசம், அறிவு, வளர்ச்சி, சீர்பொருந்துதல், சுவிசேஷ ஊழியம், பக்தி விருத்தி, சத்தியம், எல்லாம் இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை போல வளர, இசைவு, இணைப்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, பலவிதமான கள்ள போதகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி. பலவிதமான கள்ள போதகங்கள், அவை சபைக்கு உள்ளே இருந்து வந்தவை அல்ல, சபைக்கு வெளியிலே இருந்து வந்தவை. அதில் தேவ பிள்ளைகள், ஏன் தேவ ஊழியக்காரர்களை கூட சிக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமான போதனைகள். ஆளுக்கு ஒன்று போதிக்கிறாங்க. தங்களுடைய அனுபவம், நல்லவங்களா இருக்கிறாங்க, தங்க அனுபவங்களை போதிக்கிறாங்க. அதனால வாயில வந்ததெல்லாம் போதிக்கிறாங்க. தந்திரமான போதகமா இருக்கு, சூதான போதகமா, ஏமாத்துகிற போதகமா இருக்கு. இப்போ உள்ளங்கையிலேயே கையில மொபைல் போன் இருக்கு, தட்டுனா எல்லா போதகமும் வருது. காணிக்கையே கொடுக்க வேண்டாம், தசமமாகவே கொடுக்க வேண்டாம், ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம்னு போதிக்கிறாங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்படி காணிக்கையே நீ கொடுக்க வேண்டாம், தசமமாகவே கொடுக்க வேண்டாம் போதிக்கிறாங்க. வியூஸ் ஏறுது லட்சக்கணக்கில். இப்போ அதில் அவங்களுக்கு காசு வந்துடுது. லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சுன்னா தான் காசு வந்துடுது. இல்லை, எல்லா ஊழியக்காரனையும் திட்டுறாங்க. வியூஸ் லட்சக்கணக்கில் ஏறுது யூடியூப்பில். அதுலேயே அவங்களுக்கு பணம் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வருமானம் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வேதத்தில் இல்லாத விஷயங்களை, வேதத்துக்கு முரண்பட்ட விஷயங்களை போதிக்கிற போதனைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி சபை, சரீரமாகிய சபையின் மூலம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். 5வது குறிப்பு, குடும்பங்களுக்கும் முன்மாதிரியாக திகழுதல்.
கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அதிகாரிகள் அலுவலகர்கள் போன்ற உறவுகளை சீர்படுத்துதல். எபேசியர் 5:22 அதை நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். 32 இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். 33 எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்திலும் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். எபேசியர் 6 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 4 எபேசியர் 6:4 பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 5 வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடு நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. 9ஆம் வசனம் எஜமான்களே அப்படியே நீங்களும் உங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். இங்கே சபை கிறிஸ்து 2 பேரையும் உருவகமாக எபேசியர் 5:22 காண்பித்து சபையும் கிறிஸ்துவும் எப்படி அவர்கள் உறவு எப்படி இருக்குதோ அப்படிதான் கணவன் மனைவி உறவு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 6ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகள் பெற்றோர் உறவு, வேலைக்காரர் எஜமான் உறவு, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி உறவு, பணியாளர்கள் முதலாளிகள் அதிகாரிகள் உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே சபையின் அடிப்படையாக இந்த எபேசு நிருபமே சபையை என்பதை மையப்பொருளாக கொண்ட நிருபம்தான். உறவுகளை சீர்படுத்துகிறதாக, சிறப்படுத்துகிறதாக, ஏற்படுத்துகிறதாக சரீரமாகிய சபை அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்கிறது. 6வது குறிப்பு எபேசியர் 6:10-18 கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வரைக்கும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆக பிசாசின் வல்லமைகளை போரிட்டு அவனது தாக்குதல்களை முறியடித்தல், தேவ சேனையாக செயல்படல். நாம் ஒரு சேனையாக, நம்மை போர் வீரனாக சபை மாற்றுகிறது. நம்ம தனித்து போரிடுகிறவர்களாக அல்ல, ஒரு சேனையாக இணைந்து செயல்பட சரீரமாகிய சபை நமக்கு உதவி செய்கிறது. தனித்து பிசாசோடு போரிட்டா நம்மளை எந்த நேரத்திலும் பிசாசு வீழ்த்திடுவான். எவ்வளோ பிசாசு துரத்துகிற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். பிசாசு அவங்களெல்லாம் வீழ்த்திட்டான். நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார், மிக புகழ் பெற்றவர். அவர் அளவுக்கு யாருக்கும் கூட்டம் வந்தது கிடையாது. அவர் அளவுக்கு யாரும் அற்புதங்கள் செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பைபிள் காலத்துக்கு பிறகு மனித வரலாற்றிலேயே அவர் பிசாசு துரத்தின மாதிரி யாரும் துரத்தினது கிடையாது. மனித வரலாற்றிலேயே, சரித்திரத்திலே கிடையாது. பைபிள் காலத்துக்கு அப்புறம் அவ்வளவு பிசாசுகளை ஒரு கூட்டத்தில் ஒரே ஜபத்தில் 10,000 பேர் பிசாசிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அவ்வளவு வல்லமை, பிசாசு துரத்துவதில் வல்லமையான ஊழியக்காரர். கடைசியில் அவர் விழுந்து போயிட்டார். விழுந்து போய் உபதேசத்தில் விழுந்து போனார். அதுக்கப்புறம் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டாரு. வேறொரு மதத்தில் போய் சேர்ந்துட்டார். அங்கே போய் நான் தான் கடவுள், கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டார். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் விழுந்து போனவங்களை பிசாசு துரத்துறதுல.
தனித்து நம்ம போராடக்கூடாது. விழ தட்டிடுவான் பிசாசு. சிம்சோனை விழ தட்டின மாதிரி தனித்தே பெலிஸ்தரோட போராடினான். கடைசியில் அவன் பெலிஸ்த பெண்ணினாலேயே வீழ்ச்சி அடைந்தான். வீழ்ச்சி அடைந்தது பாருங்க பெலிஸ்த பெண்களால தான். தாவீது விழுந்தாலும் எழும்பிட்டான். தாவீது விழுந்தான், ஏன்னா அவன் தனியாக செயல்படலை, அவன் தேவ ஜனத்தோடு இணைந்து செயல்பட்டான். ஒரு சேனையா இணைந்து நம்மை போர் வீரர்களாக்குகிறது சரீரமாகிய சபை. அதற்கு தான் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். நம்மை ஒரு தனித்து நாம் போரிடுவதற்கு அல்ல, ஒரு சேனையாக போரிடுவதற்கு. நிறைய பேர், ஒருத்தருக்கு பேயோட்டினே பேர், அவருக்கு பேரே அவர் பேரோட ஒரு பட்டம், பேரே பேயோட்டி தான். அவர் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை பார்த்து தான் நடைமுறையில் பிசாசை துரத்துறத அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதில் இருக்கிற அந்த ஆரம்பம் தான். நான் உதவி போதகராக இருந்த சபையில் பிசாசு துரத்துறதுக்கு அவர் ஊழியம் செய்ய வந்தார். நல்ல பிசாசு துரத்துவார், அதுக்கு உதவி செய்வேன். நான் உதவி போதகராக இருந்ததுனால உதவி செஞ்சேன். அப்புறம் நானும் துரத்த வேண்டியதாயிட்டு, பிசாசு பிடிச்சவங்க எண்ணிக்கை அதிகமானதுனால. அப்புறம் அவர் வராத போது வந்த பிசாசு பிடித்தவர்களை, சபைக்கு வந்த பிசாசு பிடித்தவர்களை நான் துரத்த வேண்டியதாயிட்டு. ஒரு விதத்தில் அவரது இடத்துல தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம். அவரும் அப்படிதான். அது சரீரமாகிய சபையில் இணைந்து செயல்படாமல் ஒரு மாதிரி தனித்து செயல்பட்டதுனால பின்னால் அவர் விழுந்து போயிட்டார். அவரும் பகிரங்கமாக வெளியரங்கமாக விழுந்து போலனா கூட உள்ளுக்குள்ள அவர் அந்த ஆவிக்குரிய தரத்திலிருந்து விழுந்து போனதை கேள்விப்பட்டேன், துக்கப்பட்டேன். அதனால் சரீரமாகிய சபை நம்மை போர் வீரர்களாக உருவாக்கி தேவ ஜனத்தோடு இணைந்து ஒரு சேனையாக பிசாசோடு போரிட்டு ஜெயம் பெறுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4-8 வரை அதை நாம் அடுத்த வகுப்பில் தியானிக்கலாம், செபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சரீரமாகிய சபையினுடைய பணிகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். பூரண வளர்ச்சி அடைய, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி எப்படியோ கிறிஸ்துவை போல ஆவியில் வளர, அன்பில், விசுவாசத்தில், சத்தியத்தில், இசைவாக பிறரோடு இணைந்து வாழ்வதில், எல்லாவற்றிலேயும் கள்ள உபதேசங்களுக்கு தப்புவதில் கிறிஸ்துவை போல நாங்கள் மாற சரீரமாகிய சபையானது செயல்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா உறவுகளையும், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பணியாளர் அதிகாரிகள், எஜமான்கள் பணியாளர்கள், எல்லா உறவுகளையும் சீர்படுத்துகிற, ஏற்படுத்துகிற ஒரு பணியை சபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை போர் வீரராக மாற்றி தேவ ஜனத்தோடு இணைந்து ஒரு போர் சேனையாக, தனித்து அல்ல, ஒரு சேனையாக பிசாசின் வல்லமைகளோடு போரிட்டு வெற்றி கொள்ள சரீரமாகிய சபையை நீர் பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.